வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி கிரிக்கெட் மைண்ட். இந்தியா vs இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸில் வந்து இந்தியா 4 கணக்கில் வந்து வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ வேறு லெவலில் டாமினேட் பண்ண இந்த சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 பிளேயர்ஸ் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மூணாவதுல இருக்கிற யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பிளேயராக இருந்து அதிகபட்ச சதங்களை வந்து அடித்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கார். ஃபர்ஸ்ட் இடத்துல டேவிட் வார்னர் 49 சதங்கள்லையும், செகண்ட் இடத்துல சச்சின் டெண்டுல்கர் 45 சதங்கள்லையும், ரோஹித் சர்மா 43 சதங்களில் வந்து 3வது இடத்துல வந்து இடம் முடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் இவர் வந்து இந்த டெஸ்ட் சீரிஸில் 500 விக்கெட் வந்து கிராஸ் பண்ணியிருந்தாலும் 35 சதங்கள் வந்து 35 முறை 5 விக்கெட்ஸ் ஆளில் எடுத்த அனில் கும்ப்ளேயோட ரெக்கார்டை வந்து பார்த்திங்கன்னா 36வது முறையாக வந்து எடுத்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து யாரும் நம்பர் 1 இருக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் 1 பிளேஸில் இருக்கிற யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து பிளேயரான ஜேம்ஸ் ஆண்டர்சன் தான். இவரை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா 700 விக்கெட்டுங்க வந்து பார்த்திங்கன்னா இவர் எடுத்திருக்காரு. 22 வருஷமாக பவுல் பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு சீம் பிளேயர் வந்து முதல் சீம் பிளேயராக வந்து 700 விக்கெட்டுகள் வந்து எடுத்த உலகத்தர வாய்ந்த பிளேயராக வந்து